என்ன எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சார். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? புகழ் என்ன பண்ண அப்படி கூட வந்து ஜிம்பாயை வச்சு அடிச்சா அப்படி சார்? உங்களையா? ஆமா. ஏன் என்ன உங்களை சார் அடிச்சாரு புகழ் ஆள் வச்சு? கானா வினோத் என் ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறாரு. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். ஓகேங்களா? அவங்க ஒரு வார்த்தை பேசுறப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா? நம்ம வந்து என்னன்னா, நான் ஆனா கானா வினோத் வந்து பாதிக்கிற மாதிரி சொல்லலை. என் குடும்பத்தை பத்தி பேசினாரு. உனக்கும் நான் குடும்பம் இருக்கு, நீ அப்படிதான் பண்ணுவியான்னு நான் கேட்டேன். அதுக்கு கானா வினோத் புகழ் கூட அந்த அசிஸ்டண்ட் ஓடியாந்து அவர் அடிக்கிறப்ப எனக்கு விளக்குறதுக்கு வந்தாங்க பெண்கள்லாம். புரியுதா? விளக்க வந்தவங்களுக்கு தான் அந்த அடி. என்ன சார் விவரம் தெரியாம பேசிட்டீங்க? என் குடும்பத்தை பத்தி எவ்வளவு தரக்குறவா புகழ் பேசினாரு தெரியுங்களா? அவர் போய் நல்லவர்னு சொல்லிக்க சார். கடவுள் நீங்க முரட்டு சிங்கிள், உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோமே சார். அது என் பர்சனல் லைஃப், இதுல தேவையில்லாத சார். சிங்கிள் தான், குழந்தை இல்ல. ஃபேமிலின்னு சொன்னதுனால அப்படி கேட்டேன். என்ன சார்? நீங்க ஃபேமிலின்னு சொன்னதுனால நான் அப்படி கேட்டேன். ஃபேமிலினா என் குடும்பத்தை பத்தி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நிறைய இருக்காங்க இல்லையா? ஓகே. என்னோட இதை பத்தி அது பொது வாழ்க்கையை பத்தியுமே தப்பா பேசினா அப்படி எவிடன்ஸ் இல்லாம அதை ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏன் வீடியோ ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வீடியோ ஆதாரத்தை ஆய்வு பண்ண சொல்லி தான் நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன் சார். அதை ஆய்வு பண்ணல. என்ன ரீசன்னா, சேனல் வந்து நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன் சார். பிரச்சனை இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெளியில கொடுக்க மாட்டாங்க ஃபுட்டேஜ். ஓகேங்களா? அதனாலதான் அவங்க என்கிட்ட யாரு மாகாபா வந்து ஆளை வச்சு பேரம் பேசுறது, காசு வாங்கிக்கோங்க, இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு. ஓகேங்களா? புகழோட கூட இருக்க ஜிம்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டியே வரல. ஏங்க சார் அவங்க சொல்ற பையன்லாம் அப்படி விட மாட்டேங்கிறீங்க? புகழ் ஏன் இப்படி பண்றாரு? கூட ஜிம்பாயை வச்சு அறந்தாங்கி சார். எல்லாரையும் மறைச்சிடலாம். அறந்தாக்கி அக்கா அடி வாங்கின அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அடி வாங்கின சுனிதாவுக்கு மனசாட்சி இருக்கு, அங்க இருந்து அத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே வெளியில லீக் அவுட் ஆகி எத்தனை பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டாங்க. புகழ் அடிச்சது, புகழ் ஜிம்பாய் வந்து எல்லாரும் அடிச்சது, விளக்க வந்து உங்களுக்கு அடி வாங்கினது, இவ்வளவு விஷயம். அப்படி நல்லா இருக்கிற புகழ் ஏன் சார் ஜிம்பாயை கண்ட்ரோல் பண்ணல? ஏன் சார்? புகழுக்கு எனக்கு பகை இல்லைன்னு சொல்லிட்டேன், புகழுக்கு எனக்கும் சண்டை இல்லைன்னு சொல்லிட்டேன். கானா வினோத் புகழ் க்ளோஸும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர் அமைதியா இருக்கிறப்ப அவர் மட்டும் வந்து ஏன் சார் அடிக்கணும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஏன் அடிக்க வரணும்? புகழ் ஏன் அடிக்க வரணும்? அதெல்லாம் பொறாம சார். எதிராக காரணம் காத்துக்கிட்டு இருந்தா அப்படி